இங்கேருந்து 1 இயர் பிஃபோர் 2024 ஒரு பெரிய பெரிய கோல்ஸ்லாம் எழுதி வச்சு, இந்த கோல்ஸ்லாம் நான் கம்ப்ளீட் பண்ண போறேன்டா அப்படின்னு இந்த ஜான்வரி 1 2024ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலா சூப்பராவே கொண்டு போயிட்டே இருந்தேன். பட் என்ன ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, கரெக்ட்டா ஒரு 10வது நாள் ஐ ஜஸ்ட் ரிலாப்ஸ்ட் இன் எவ்ரிதிங். நாட் அ சிங்கிள் திங். பட் இன் எவ்ரிதிங். எல்லாத்துலயுமே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ரிலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சுட்டேன். அது வந்து வீடியோ எடுக்கிறத அப்புறம் எடுத்துக்கலாம். ஸ்கிரிப்ட் எழுதுறது அப்புறம் எடுத்துக்கலாம். பான் பார்க்கலாம். தப்பே கிடையாது. 9 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம்ல அப்படிங்கிறதுனால. தென் வந்து ஸ்மோக் பண்றது, இது இல்லாம எப்படி லைஃபு? ஸ்மோக்கிங் தான்ப்பா எல்லாமே. இதெல்லாம் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. அப்படிங்கிற அந்த ஒரு மென்டல் ஸ்டேஜ். ஸோ இப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே தொடர்ந்து அந்த அந்த வருஷம் ஃபுல்லா நான் வந்து கொண்டு போறேன். அட் த சேம் டைம் என்ன சுத்தி இருந்து என்ன பார்க்குறவங்க எல்லாருமே என்ன ரொம்ப ஒரு சீப்பா, ரொம்ப ரொம்ப ஒரு வொர்ஸ்ட்டா, ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு கேரக்டரா மட்டுமே கன்சிடர் பண்றாங்க. 2வது என்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் இன்னொரு பையனோட போயிட்டாங்க ஆக்சுவலி. பிகாஸ் யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் வந்து ஒரு பான் பார்க்குறான், மேஸ்டர்பேட் பண்றான் அப்படிங்கிறவன் அவனோட ஃபேஸ்லாம் எப்படி இருக்கும்? அவன் எப்படி இருப்பான்? எப்படி நடந்துப்பான்? எவ்வளோ சந்தேக கண்ணோட இருப்பான்? ஸோ அதனாலயே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு எனக்கு பெருசா செட் ஆகல. ஸோ அதனால ஃபைன் பிரேக்கப் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அண்ட் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா, டிப்ரஸ்டா அப்படியே ரொம்ப ரொம்ப டவுனா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த டைம்ல. அண்ட் ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு இந்த பிரைவேட் பார்ட் அதாவது ரொம்ப ஓவர் மாஸ்டர்பேட் பண்றனால, ஓவரா பான் பார்க்கறனால, என்னோட பிரைவேட் பார்ட் ஒரு ஹார்ட் ஆகவே இல்ல. லைக் ரொம்ப எரெக்டைல் டிஸ்ஃபங்ஷன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு வந்து வந்துருச்சு. அட் த சேம் டைம் ஓவரா ஸ்மோக் பண்ணனால என்னோட அப்பைடைட்ல எனக்கு வந்து பயங்கரமான பெயின் வர ஆரம்பிச்சுச்சு. என்னோட வயிறு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுச்சு. அப்படியே பயங்கர பெருசாவே ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணும்போது, எனக்கு திரும்பி திரும்பி என்ன ஆகுதுன்னா, அவ்வளதான். என் லைஃபே முடிஞ்சு போச்சு. என்னால எதுலேருந்துமே வெளிய வரவே முடியாது. அவ்வளோதான்டா. சரி நீ செத்துட்டடா, முடிஞ்சு போச்சுடா. இப்படிதான் உன் வாழ்நாள் ஃபுல்லா நீ இப்படியே இருக்க போற. சாவுற வரைக்கும். நம்மலாம் இப்படிதான் பொறக்கப்பட்டுருக்கோம். இப்படிதான் சாவணும்னு தான் நம்மளோட வாழ்க்கையே இருந்திருக்கு. இப்படின்னு தான் நான் லிட்டரலா நெனச்சுட்டு இருந்தேன். பட் ஒரு வீடியோ என் லைஃப்ப சேஞ்ச் பண்ணுச்சு. அட் த சேம் டைம் அந்த வீடியோல சொன்ன நெறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ நான் படிக்க ஆரம்பிச்சேன். அந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்ன்னு மட்டும் கிடையாது. ஏகப்பட்ட செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 10 புக்ஸ் கிட்ட ஃபுல்லா படிச்சேன்னு சொல்ல முடியாது. பட் படிச்சிருக்கேன் ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ். அதுல மேக்ஸிமம் ஆஃப் த டைம் சொன்ன விஷயங்கள் தான் என் லைஃப்ப லிட்டரலா இன்னைக்கு நான் வேற ஏதோ ஒரு மாரி அதாவது ரொம்ப சூப்பரா நான் மாறிட்டேன்னு சொல்லல. பட் நல்லா இருக்கேன். ஓரளவாச்சும் டிசிப்ளின்டா இருக்கேன். YouTubeல கன்சிஸ்டன்ட்டா வீடியோ போடுறேன். டெய்லி நான் வொர்க் அவுட் பண்றேன். எனக்கு 6 பேக் ஆப்ஸ் இருக்கு. என் பாடிய சூப்பரா டெவலப் பண்ணிட்டேன். எனக்கு ஜிம்மே போக்கூடாது. நீ வொர்க் அவுட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நான் வொர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். என் பிசிக் நல்லா இருக்கு. என்னோட ஃபேஸ் நல்லாவே க்ளோ ஆயிட்டு இருக்கு. என்னோட ஹேர் ஸ்டைல்லேருந்து, என்னோட ட்ரெஸ்ஸிங் எல்லாத்துலயுமே நான் ஏதோ ஒரு இம்பாக்ட், ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். இன்னைக்கு நான் ஏதோ 1% சொல்ல முடியாது. ஒரு 25% நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணேன்? என்னோட ப்ராப்ளம்க்கான மெயினான ஒரு பாயிண்ட்டா இருந்தது என்ன? அப்படின்னு பார்க்கும்போது, த மெயின் திங் என்ன அப்படின்னா, அத நான் உங்களுக்கு சொல்றேன். த திங் கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ். இத பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம். கான்ஷியஸ் அப்படிங்கிறத பொறுத்தவரை, நீங்க எந்த விஷயம் இல்ல ரியல் இப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா, சப்கான்ஷியஸ பொறுத்தவரை, ரீல் எது, ரியல் எதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு பாட்டு கேட்குறீங்க. அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே இம்பாக்ட்ஃபுல்லா ஃபீல் பண்ணி அந்த ஹீரோவாவே மாறி பாடுறீங்க அப்படிங்கிறதுக்கான மெயின் காரணம் இந்த சப்கான்ஷியஸ் தான். உங்களுக்கு இன்னும் ஈஸியா சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு போட்டுன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு போட். இந்த போட்ல நீங்க வந்து பயணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஃபுல்லா வந்து கடல். இந்த கடலுங்கிறது தான் வந்து லைஃப்ன்னு வச்சுப்போம். இந்த போட்டுங்கிறது தான் சப்கான்ஷியஸ். இது நீங்க. ஸோ, உங்க லைஃப்ல நீங்க வந்து போணும் அப்டின்னா, சப்கான்ஷியஸோட ஹெல்ப் இல்லாம உங்களால எந்த விஷயமுமே பண்ண முடியாது. யூ சீ நெறைய பேருக்கு ஸ்கில் இருக்கும், டேலண்ட் இருக்கும், அவங்களுக்கு நெறைய நாலேட்ஜ் இருக்கும். ஆனா, அவங்களால அவங்களோட லைஃப்ல அந்த ஸ்கில்ல வச்சோ, டேலண்ட்ட வச்சோ ஏர்ன் பண்ணவே முடியாது. ஏன் அப்டின்னு பார்க்கும்போது, சப்கான்ஷியஸ்லி அவங்க அந்த விஷயத்த வந்து என்ன பண்றாங்கன்னா, இல்ல இதெல்லாம் எனக்கு வந்து நடக்காது, முடியாது, நோ, நோ, நோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த சப்கான்ஷியஸ் என்ன பண்ணும்னா, அந்த மாரி விஷயங்கள எடுத்துக்கிட்டே இருக்கும். யூ சி உங்களோட வேர்ட்ஸுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாரி பயங்கரமான பவர்ஸ் இருக்கு. உங்களோட வேர்ட்ஸ் உங்க லைஃப்ல பயங்கரமான மிராக்கிள்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ நீங்க வந்து நான் ஒர்த்தே இல்லன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்டின்னா,
நீங்க கிட்டத்தட்ட ஒரு வொர்த்லெஸ் பெர்சனா தான் இருப்பீங்க. ஸோ, அப்போ இந்த சப்கான்ஷியஸ ஏன் நம்ம வந்து இவ்ளோ டம்பா நம்ம வச்சிருக்கோம்? யோசிச்சு பாருங்க. நீங்க என்னென்ன விஷயத்த கன்சியூம் பண்றீங்க? ஓவர் என்டர்டெயின்மென்ட், தென் பான், தென் ஸ்மோக், அப்புறம் அப்புறம் ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் ஆல்கஹால், இன்னும் நம்பர் ஆஃப் திங்ஸ் ரைட்? ஸோ, இப்படி நீங்க உங்க சப்கான்ஷியஸ்க்கு என்னென்ன விஷயங்கள குடுக்குறீங்களோ, அதாவது நீங்க இப்போதைக்கு அதெல்லாம் சாஃப்ட், எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்சேஷன், எனக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷன் தேவை, எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கணும்னு சொல்லி குடுக்குறீங்க இல்லையா? அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க எப்படிப்பட்ட பெர்சனா இருக்கணும், உங்க லைஃப்ல நீங்க வேற ஏதாவது கோல் வச்சிருப்பீங்க. ஆனா, உங்களோட கோல் நோக்கி நீங்க போக மாட்டீங்க. பிகாஸ் இந்த மாரி விஷயங்கள நீங்க குடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, இது எல்லாமே ஷார்ட் டெர்ம் பிளஷர்ஸ் ரைட்? ஸோ, இப்ப இந்த ஷார்ட் டெர்ம் பிளஷர்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களோட டோப்பமைன் பேஸ் லைன் இதான்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ, டோப்பமைன் பேஸ் லைன்னு வச்சுப்போம் அத. இதான் டோப்பமைன் பேஸ் லைன். ஓகே. ஸோ, அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க நீங்க ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. ரிலாக்சேஷன் சொல்லி ஒரு விஷயம் பண்றீங்க. அப்ப இந்த பேஸ் லைன விட கீழ போகுது. திரும்பி ஒரு விஷயம் பண்றீங்க. திரும்பி மேல போகுது. திரும்பி ஒரு விஷயம் பண்றீங்க. கீழ போகுது. ரொம்ப கீழ போகுது. அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து பண்றீங்க. உங்களுக்கு அது பத்தல. அதனால திரும்பி பண்றீங்க. இப்போ லெட்ஸ் சே இந்த இடத்துல இருக்கவங்க தான் இந்த ஸ்மோக் அதிகமா பண்றவங்க, இந்த பார்ன் அதிகமா, ஃபேப் அதிகமா பண்ற எல்லாருமே. ஏன்னா, இப்ப அவங்க இங்க இந்த இடத்துல ஃபேப் பண்ணிருவாங்க. அப்போ பேஸ் லைன விட்டு கீழ இறங்கிரும் அந்த டோப்பமைன் லெவல். அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு தடவ பண்ணுவீங்க. பத்தாது. திரும்பி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, திரும்பி இன்னொரு தடவையும் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். தென் இப்ப கொஞ்சம் மேல போகும். பட் ஆனா இந்த இடத்துலயே திரும்பி நீங்க ஃபேப் பண்றனால என்ன ஆகும்னா, திரும்பி கீழ வந்து ரொம்ப கீழ வந்துருவீங்க. அப்போ ஒரு தடவ பண்ணுவீங்க, பத்தாது. 2வது தடவ பண்ணுவீங்க, பத்தாது. 3வது தடவ பண்ணுவீங்க. அப்பதான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அப்ப கொஞ்சம் மேல இருக்கும். திரும்பி கீழ கொண்டு வருவீங்க. ஸோ, அப்போ இந்த இடத்துல டோபமைன் பேஸ் லைன்ங்கிறது இப்படிதான் வந்து வேலை செய்யுது. அப்போ நீங்க ஏகப்பட்ட என்டர்டெயின்மென்ட்ஸ் இந்த மாரியான விஷயங்கள் கன்சியூம் பண்ண, உங்களோட பேஸ் லைன் லெவல் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். ஓகே கேஜே. எப்படி இந்த டோபமைன்ல நம்ம வந்து இன்கிரீஸ் பண்றது? எப்படி நம்ம வந்து ஒரு புது மனுஷனா நம்ம வந்து பார்க்கறது என்ன? அப்படிங்கும்போது, இங்க தான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண போறீங்க. லெட்ஸ் சே இதுதான் நீங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? நீங்க வந்து ஒரு ஃபேப் பண்றவரு, பான் பார்க்குறவரு, ஸ்மோக்கு இப்படி ஏகப்பட்ட ஓவர் என்டர்டெயின்மென்ட் கன்சியூம் பண்றவர், இப்படி ஏகப்பட்ட தப்பான ஹேபிட்ஸ் வந்து வச்சிருக்கவருன்னு வச்சுப்போம். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எப்பவுமே ஒரு டல்லா, ஒரு சோகமா, பேன்ட்டு இருப்பீங்க. உங்களோட வேல்யூஸ் அண்ட் டிசையர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கோட்டுக்குள்ள மட்டும் தான் இருக்கும். அப்போ இத இங்கேருந்து நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆளா, அதாவது நான் வந்து ஒரு ஹார்ட் வொர்க்கர், நான் ஒரு கான்ஃபிடென்ட், நான் ஒரு சூப்பர், நான் வந்து ஒரு மாஸ் இப்படிங்கிற இந்த மாரியான ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, அப்ப அதுக்கேத்த மாரியான டிசையர்ஸ் அண்ட் கோல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஓகே. இது வந்து டிசையர்ஸ், கோல்ஸ் அண்ட் ஸோ நீங்க உங்கள எப்படி பார்க்குறீங்கங்கிற ஒரு இமேஜ், செல்ஃப் இமேஜ். ஸோ அப்ப இது எல்லாத்தையும் இங்கேருந்து நம்ம இங்க கொண்டு போகணும் அப்படின்னா, நம்ம இந்த இடங்கள்ல பண்ண வேண்டிய விஷயமே ஹேபிட்ஸ், தென் ஹார்ட் வொர்க் இது இது 2ம் தான். மேக்ஸிமம் ஆஃப் த டைம். அப்போ இங்க நீங்க கட் டவுன் பண்ண போற எல்லாமே வந்து ஷார்ட் டெர்ம் பிளஷர்ஸா தான் இருக்கும். ஓகேவா? இந்த ஷார்ட் டெர்ம் பிளஷர்ஸ் தான் என்டர்டெயின்மென்ட்டே கன்சியூம் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் மேக்ஸிமம் ஆஃப் த டைம். பிகாஸ் நான் அத பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ எந்தெந்த விஷயங்கள்லாம் ஹார்டா இருக்கோ அத புஷ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. யூ சீ நீங்க இந்த ஒரு பழைய ஒரு ஐடென்டிட்டிலே இருக்கீங்கன்னு வச்சுப்போமே. இந்த மாரி நான் வந்து ஃபேப் பண்றேன், இது பண்றேன், அது பண்றேன். பட் ஆனா எனக்கு ஒரு கோல் இருக்கு. அந்த கோல நான் அச்சீவ் பண்ணணும். அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதே ஸ்டேட்ல அதாவது இந்த பழைய வெர்ஷன்ல இருந்துட்டு, ஓல்டு வெர்ஷன்ல இருந்துட்டு உங்களால பண்ண முடியாது. அப்போ இந்த ஓல்டு வெர்ஷன நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கொன்னுடுங்க. கில் இட். கில் திஸ் ஓல்ட் வெர்ஷன் அண்ட் கிரியேட் யுவர் 2.0. இட்ஸ் a 2.0. அது யாரா இருந்தாலும் சரி. யார் இந்த வீடியோ பார்த்திருந்தாலும் சரி. ஜஸ்ட் கில் யுவர் ஓல்ட் வெர்ஷன். உங்களுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணணும். லைக் உங்களோட நீங்க என்னென்ன விஷயங்கள் இதுவரைக்கும் நீங்க பண்ணாம இருக்கீங்களோ, லைக் அது உங்களோட கோல்ஸ்க்காக நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணாம இருக்கீங்களோ, அதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணணும். டிசையர். ஸோ, அப்ப அந்த கோல வந்து நம்ம பண்ணணும் அப்டின்னா, முதல் விஷயம் சும்மா நான் வந்து பணம் சம்பாரிக்கணும். நான் வந்து இது பண்ணணும். நான் வந்து இப்டி வீடு வாங்கணும். அதெல்லாம் கோல் கிடையாது. அப்போ கோல்னா என்ன? இட் ஹாஸ் டூ பி இட் ஹாஸ் டூ பி a strong why. We just need to have some kind of strong voice in our goals or desires. ஸோ, டிசையர், கோல்
அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ஒய் இருக்கணும். இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு வந்து சீக்கிரமா எங்க அம்மாவ ரிட்டயர் பண்ணணும். ஸ்ட்ராங் ஒய். அத நினைக்கும் போதெல்லாம் எனக்கு மோட்டிவேஷன் இது கிரியேட் ஆகும். சும்மா வெளிய இருந்து எனக்கு மோட்டிவேஷன் இது வரக்கூடாது. இப்ப லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு ஃபேமிலி மேனா இருக்கீங்க. உங்க பசங்களுக்கு, இல்ல உங்க வீட்ல இருக்க ஒய்ஃப்க்குலாம் உங்களால சரியான ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் எதுவுமே குடுக்க முடியல அப்டின்னா, அதுதான் உங்களோட ஸ்ட்ராங் ஒய். யூ ஜஸ்ட் நீட் டூ டேக் இட் ஆஸ் யுவர் ஸ்ட்ராங் ஒய். ஏன் நான் பண்ணணும்? ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் டைம் நானும் வந்து பணம் சம்பாதிக்கணும், பேர் சம்பாதிக்கணும் இப்படிலாம் இருக்கும். ஆனா எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்டு நான் எழுதி பார்க்கும்போது, எனக்கு ஜர்னலிங் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், அந்த ஆடம்பரம், ட்ரெஸ் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும். ஆனா அதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாவே இருக்காது. பட் எங்க அம்மாவ சீக்கிரம் நான் ரிட்டயர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கும்போது, அது எனக்கு ஒரு பயங்கரமான மோட்டிவேஷன குடுக்கும். ஸோ லெட்ஸ் சே எனக்கு இன்னைக்கு வந்து என்னால முடிஞ்ச விஷயங்கள் என்னால வந்து வாங்கி சாப்பிட முடியல. என்னால முடிஞ்ச விஷயங்கள் என்னால பண்ண முடியல அப்படிங்கும்போது, எனக்கு வரப்போற என்னோட வந்து ஒரு ஒய்ஃபையோ, இல்ல என்னோட வந்து பசங்களையோ நான் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்ப அவங்களுக்கு நான் வந்து செய்யறதுக்கு எனக்கு இது ஸ்ட்ராங் வே. இது எனக்கு ஒரு மோட்டிவேஷன கிரியேட் பண்ணி குடுக்குது. ஸோ உங்க லைஃப்ல உங்களுக்கான ஸ்ட்ராங் ஒய்ய வந்து தேடுங்க. இப்போ நீங்க இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன கொஞ்சம் சுத்தி பாருங்க. உங்கள சிச்சுவேஷன. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? உங்க அம்மா, அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா? இல்ல உங்களுக்கு இருக்கிற கேர்ள் ஃபிரெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வேலைக்கு போயிட்டு கஷ்டமா ஒரு பஸ்ஸுல ஏறி கஷ்டப்பட்டு எவன் எவனோ இடிக்கிறான், எவன் எவனோ கஷ்டப்படுத்துறான், அங்க இருக்கிற ஹெச்ஆர் இப்படி பேசுறாம அப்படின்னு அவ்ளோ ஃபீல் பண்ணி உங்ககிட்ட பேசுறாங்களா? இதெல்லாம் உங்களோட ஸ்ட்ராங் ஒய்யா கன்சிடர் பண்ணுங்க. உங்களோட ஸ்ட்ராங் ஒய்ய நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், தென் இப்போ நீங்க செட் பண்ணுங்க கோல்ஸ். எத்தன மந்த்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? ஸோ இது உங்கள நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸ்பெசிஃபிக்கான கோல்ஸ செட் பண்ணுங்க. அதாவது அச்சீவபிளான கோல்ஸ செட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அந்த கோல்ஸ செட் பண்ணதுக்கு அப்புறம் விஷுவலைசேஷன். ஏன் நான் விஷுவலைசேஷனுக்கு இவ்ளோ பிரையாரிட்டி குடுப்பேன் அப்டின்னா, யூ சீ நான் ஏதாவது ஒரு சோசியல் அக்கேஷன்ஸ் போறேன், சோசியல் பார்ட்டி போறேன், இல்ல சர்ச்சுக்கே போறேன்னா கூட, நான் ஜஸ்ட் கண்ண மூடி, அங்க போய் நான் எல்லார்ட்டயுமே நல்லா பேசுற மாரி, நல்லா பழகுற மாரி இமேஜின் பண்ணிட்டு டக்குன்னு போவேன். அங்க அதே மாரி நான் போய் நல்லா பேசுவேன், நல்லா பழகுவேன். பிகாஸ் அதான் நான் முன்னாடியே சொன்ன மாரி, உங்க சப்கான்ஷியஸ்க்கு நீங்க குடுக்குற விஷயம் உண்மையா, பொய்யான்லாம் தெரியாது. ஓகே. இப்போ இதுதான் உங்களோட சப்கான்ஷியஸ்ன்னு நம்ம வந்து வச்சுப்போம். இப்ப நீங்க இதுல என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹார்ட் வொர்க்கர்ன்னு சொல்லி ஒரு இமேஜ குடுக்க ஆரம்பிக்கிறீங்க. தென் வந்து வேற என்ன? ஆ நீங்க வந்து ஒரு வெல்த்தியான பெர்சன் ஒரு இமேஜ குடுக்க ஆரம்பிக்கிறீங்க. தென் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த எல்லா விஷயங்களையும் இங்க நீங்க குடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படிங்கும்போது, சப்கான்ஷியஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இத வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். லெட்ஸ் சே இந்த சைக்கோ சைபர்நெடிக்ஸ் அப்படிங்கிற புக் இது வந்து 1968லயோ 69லயோ வந்த ஒரு சூப்பரான ஒரு புக் ஓகேவா? அதுக்கும் இந்த விஷுவலைசேஷனுக்கும் நெறையா வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து பொறக்கும்போதே சக்சஸ் மெக்கானிசமோட தான் நம்ம வந்து பில்ட் பண்ணப்பட்டிருக்கோமா. பட் இது எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்மளோட நமக்கு என்ன வேணும், நம்மளோட பர்ப்பஸ் என்ன இப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது தான், நமக்கு சக்சஸ்ங்கிறது வந்து ரீச் ஆகுமா. ஸோ அப்போ நீங்க எப்படிப்பட்ட ஆளா மாறணுமோ, அப்படிப்பட்ட ஆளா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க. அண்ட் ஸோ ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட் அப்படிப்பட்ட ஆளாவே நடிக்க ஆரம்பிங்க. மேபி உங்களுக்கு வந்து ஒரு பில்லியனர் ஆகணும்னா, பில்லியனர் எப்படி நடந்துப்பாங்க? அவங்க எப்படி ஷெட்யூல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ, அப்போ உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் சின்ன சின்னதா ப்ரோகிரஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மேபி அவங்கள மாரி நடந்துக்கவோ, அவங்கள மாரி பேசவோ, இல்ல அவங்கள மாரி வந்து ரெப்ளிகா பண்றதுக்கோ ட்ரை பண்ணுங்க. காப்பி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது தப்பு கிடையாது. ஓகே. இங்க எல்லாருமே அதாவது அந்த காப்பி பண்ணுங்க. பட் அட் த சேம் டைம் உங்களோட அந்த ஒரு தூவலும் அதுல வந்து இருக்கணும். ரைட்? ஸோ அவங்க எப்படி வந்து மணி மேக் பண்றாங்க? அவங்க எப்படி ஷெட்யூல் பண்றாங்க? அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க? எப்படி பேசுறாங்க? இப்படி எல்லாத்தையுமே நோட் பண்ணி, நீங்களுமே மேபி அதுக்கேத்த பெர்சனா கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல ஆகுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்படிலாம் நீங்க பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அப்ப நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க இல்லையா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி இதான் டோபமைனோட பேஸ் லைன். பழைய பேஸ் லைன்னு வச்சுப்போம். இப்ப என்ன ஆகும்னா, ஒரு புது பேஸ் லைன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ, இந்த புது பேஸ் லைன் நீங்க பண்றது மூலியமா, இப்போ நீங்க வந்து ஒரு 1 ஹவர் வந்து வொர்க் அவுட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. 1 ஹவர் பண்றீங்க. அது உங்களுக்கு ஈஸி. பட் என்ன பண்றீங்கன்னா, எக்ஸ்ட்ரா புஷ் பண்றீங்க. அப்போ பேஸ் லைனோட அப்போ டோபமைனோட இது வந்து மேல போகுது. அப்போ திரும்பி இறங்கும்போது இவ்வளோ தான் இறங்குமே தவிர, ஃபுல்லா இவ்வளோ தூரம் வந்து இறங்காது. ரைட்? அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, இந்த இடத்துல நீங்க இங்கேருந்து திரும்பி உங்களோட ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ற எல்லா விஷயங்களுமே ரொம்ப புடிச்சு போயிரும். நீங்க பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயங்களையுமே நீங்க வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவீங்க.
அது வந்து ரன்னிங் போறது, ஒர்க் அவுட் பண்றது, ஜிம் போறது, உங்க ஒர்க்குன்னு வந்து 8 to 10 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்றது. இப்படி எல்லாத்துக்கும் இன்னைக்கு அதாவது நேத்து நான் 8 to 10 ஹவர்ஸ் கிட்ட வந்து ப்ராபப்லி நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரே ஒரு விஷயம் இதுதான். நான் அடிக்கடி ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 தடவையாச்சும் ஜஸ்ட் ஒரு ஃபிளாஷ் ஆஃப் இமேஜ் மாரி ஒரு விஷுவலைசேஷன் நான் வந்து பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, என்ன வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் குடுக்குது. வேற ஒரு பெர்சனா என்ன வந்து மாத்துது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் வந்து பெருசா திக்கியிருக்கவோ, பெருசா எடிட் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட ஐ ஜஸ்ட் விஷுவலைஸ் மைசெல்ஃப். ஐ ஜஸ்ட் டன் திஸ் வீடியோ ஆர் ஐ ஜஸ்ட் ஷூட் திஸ் வீடியோ வித் more கான்ஃபிடென்ட் more and more கான்ஃபிடென்ட் பெர்சன். ஸோ இதே மாரி உங்களுக்கு என்ன விஷயம் வேணும்னாலும், யூ கேன் டூ இட் வித் திஸ். யூ ஹேவ் தட் பவர். You have that mental power, but you are not using it because of you are wasting your dopamine in the bad things, right? நம்ம கிட்ட அந்த மென்டல் பவர்ஸ் இருக்கு. எல்லாருமே இங்க ஒரே மாரி தானே படைக்கப்பட்டிருக்கோம். இல்ல நீ பணக்காரனா போற. நீ வந்து இப்படி பொறந்துட்ட. உனக்கு இந்த ஸ்கில் அப்படிலாம் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் நான் எப்படி பிலீவ் பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம எத நெனச்சு பண்ணாலும், அதாவது ஒரு 6 மாச பீரியட்ல நம்ம ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த விஷயத்த என்னால பண்ண முடியுங்கிறத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவேன். என்னோட ஸ்டூடண்ட்ஸ் ஆர் என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயம், ஜஸ்ட் ஜஸ்ட் ஃபாலோ த ரூல் ஆஃப் மைண்ட். 6 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா, ஒரு விஷயத்துல ஹார்ட் ஒர்க்க போட்டீங்கன்னா, அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா இருக்கும். இல்லாம இருக்கவே இருக்காது. த திங் நீங்க அத ரெகக்னைஸ் பண்றதே கிடையாது. அதுதான் இங்க பெரிய விஷயமே. ஸோ எப்பவுமே நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்க ரீலாப்ஸ் ஆகுறீங்க. ரீலாப்ஸ் இன் த சென்ஸ் எல்லாத்துலயுமே சொல்றேன். ஓகேவா? ஒரு ஃபேப் 1 மட்டும் நான் சொல்ல கிடையாது. எல்லாத்துலயுமே நீங்க ரீலாப்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா, இந்த ஒரு மென்டல் ட்ரிக்க யூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் விஷுவலைசேஷன் பண்ணுங்க. தென் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இப்போ உங்களால ஒரு 40% தான் ஒரு விஷயத்த பண்ண முடியும்னா, ஜஸ்ட் புஷ் டூ 60%. 1 ஹவர் தான் நீங்க ஒரு விஷயம் பண்ணுவீங்கன்னா, இல்ல எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 1/2 ஹவர்ஸ் ஆர் 2 ஹவர்ஸ் வந்து பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அந்த விஷயத்த. இது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு ஒரு பேஸ் லைன வந்து நான் சொன்ன மாரி இந்த பேஸ் லைன் வந்து புதுசான ஒரு பேஸ் லைன் கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜஸ்ட் ஜூம் ஆன் யுவர் டிசையர்ஸ். உங்க டிசையர் என்னன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூம் பண்ணி பாருங்க. சும்மா இப்படியே பார்க்காம ஜஸ்ட் ஜூம் பண்ணுங்க. பெரிய ஒரு டிசையர் வைங்க. எங்க அம்மாவ சீக்கிரம் ரிட்டயர் பண்ணணும். நான் ஃபினான்ஷியலி ஃப்ரீடம் ஆகணும். ஃப்ரீடம்ங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்ப அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இது எல்லாத்தையுமே கொண்டு வாங்க. சும்மா எடுத்த உடனே வந்து ஒரு 6 மாசத்துல அப்படிலாம் நடக்காதுங்க. ஏன்னா என்கிட்ட நெறைய பேர் வந்து கேட்பாங்க. பிரதர் நீங்க வந்து பண்றீங்க. நீங்க வந்து எப்படி நீங்க வந்து இத சமாளிக்கிறீங்க அப்படின்னு. ஏங்க எடுத்தோனே ஒரு சக்சஸ் கிடைக்கும்னா எப்படிங்க கிடைக்கும்? ஏங்க எல்லாத்துலயும் பட்டுன்னு நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ லெட்ஸ் சே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆனா, அந்த பிசினஸ பத்தி உங்களுக்கு பாதி தான் தெரியும். ஃபுல்லா நீங்க கத்துக்கவே இல்ல அப்படிங்கும்போது, எவ்வளோ பணம் குடுத்தாலும் அந்த பணத்த நீங்க வெட்டியா தான் செலவு பண்ணுவீங்களே தவிர, அந்த பிசினஸ்க்காக எவ்வளோ உங்கள இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் நீங்க செலவு பண்ணவே மாட்டீங்க. அப்போ ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிட்டே இருக்கும்போது, அந்த விஷயத்துல இன்னும் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும்போது தான், அதுக்கேத்த ஒரு ரெகக்னிஷனோ, இல்ல அதுக்கேத்த ஒரு விஷயமோ கிடைக்கும். எடுத்த உடனே உங்களுக்கு நெறைய பேருக்கு இன்னைக்கு அதான் மென்டாலிட்டி. எடுத்த உடனே எனக்கு வந்து மாறிடணும். எடுத்த உடனே எனக்கு வந்து எல்லாமே கிடைச்சிடணும். எடுத்த உடனே எனக்கு ஒருத்தன் வந்து இவ்ளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தா தான் அவன் சூப்பர் பேசுறதே சூப்பர். இவ்ளோ கவுண்ட்ஸ் வச்சிருந்தா தான் அவன் பேசுறதே அப்படி கிடையாதுங்க. அப்படிலாம் கிடையாது. முதல்ல இந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்க முதல்ல தூக்கி போடுங்க. ஓகே. இத பார்த்துட்டு இருக்க மத்தவங்களுக்கு நான் இந்த இடத்துல சொல்ல கிடையாது. பட் என்ன ரொம்ப ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்ற விஷயமே, இந்த மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு சில விஷயங்கள் இந்த வியூஸ், கவுண்ட்ஸ், லைக்ஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்ட்டா பண்ணிக்கிட்டே இருங்க. அதுல ஒரு நாள் நீங்க மாஸ்டர் ஆவீங்க. அப்போ அதுக்கேத்த ஒரு ரெகக்னிஷனோ, அதுக்கேத்த ஒரு விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த பொறுமைக்கு நீங்க பழகுங்க. ஒரு 1 இயர் நீங்க ஒரு விஷயத்துல கஷ்டப்பட்டு உழைச்சு பாருங்க. கஷ்டப்பட்டு, அதாவது என்ன நான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா? சும்மா பண்ணணுமே அந்த மாரி இல்லாம, கஷ்டப்பட்டு நான் இப்போ தொடர்ந்து ஒரு 2, 3 மாசமா பண்ணிட்டு இருக்கேன்ல. தொடர்ந்து வீடியோ போடுறவன். இந்த மாரி தொடர்ந்து பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். இல்லாம இருக்கவே இருக்காது. த திங் யாருமே ஸ்டாப் பண்ணல. உங்கள நீங்க மட்டும் தான் ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. வேற யாருமே கிடையாது. ஸோ அப்போ ஒரு புது ஐடென்டிட்டிய கிரியேட் பண்ணுங்க. ஓல்டு செல்ஃப கில் பண்ணுங்க. டெய்லி விஷுவலைஸ் பண்ணுங்க. அதாவது ஒரு புது பெர்சனா இருந்தா, உங்க கோல்ஸ் ஓரியன்டடா இருக்கிற பெர்சனா தான் அவன் எப்படி இது பண்ணுவான்ங்கிறத கிரியேட் பண்ணுங்க. அண்ட் அந்த கோல்ஸ்க்கான ஸ்ட்ராங்கான ஒரு ஒய்ய ஃபைண்ட் பண்ணுங்க. அந்த ஒய்ய ஃபைண்ட் பண்ணி, அத நீங்க வச்சு அத ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க உங்க லைஃப்ல ஜெயிப்பீங்க. ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க இல்லையா? என்னோட வீடியோ பார்க்குறீங்க இல்லையா? கம்பல்சரியா அது உங்களுக்கு நடக்குங்கிறத நான் சொல்லிட்டு, ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட்டட் பெர்சனல் ஆன்லைன் கோச்சிங். லிங்க் கீழ குடுக்குறேன். இங்க நான் வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ், இன்செக்யூரிட்டி, அ
போர்ன் அடிக்ஷன்ஸ் அண்ட் ஸோ பேட் தாட்ஸ் இப்படி எல்லாத்துக்குமே நான் வந்து கோச் பண்ணிகிட்ருக்கேன். லிங்க் கீழ இருக்கு. ஷெட்யூல் பண்ணுங்கள். ஃபீஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். 15 செஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். 2 மந்த்ஸ் நம்ம 2 பேரும் ட்ராவல் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நான் என்னென்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நான் செலவு பண்ணுறது நான் தப்புன்னு சொல்லி நான் யோசிக்கவே மாட்டேன். கண்ட கண்ட விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ணுவோம். ஆனா நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம செலவு பண்ணுறதுக்கு யோசிப்போம். ஒரு விஷயம் கத்துக்கிறதுக்கோ, படிக்கிறதுக்கோ நம்ம யோசிப்போம். அப்படி இருக்காதீங்க. மேபி இத நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாவே சொல்றேன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. தப்பு கிடையாது. எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கங்க. இல்ல எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் இந்த வீடியோல நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this informative video and thank you for watching my video. I love you, love you, love you guys. சூப்பர்ரா கலக்கிட்ட.